சாப்பிட்டா உடம்பு குறையும் சொல்றாங்க. அதுலயே யூடியூப்ல பார்த்து நான் இது பண்ணேன். ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி, வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் கொடுங்க சேர்த்துட்டு எவ்வளோ ஒரு டிராஜிக் விஷயம்ப்பா. இவ்வளோ சின்ன வயசுல போயும் யூடியூப்பை பார்த்து இவ்வளோ ஒரு அவர் ஒரு நேச்சுரோபதி வைத்தியரா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு சாப்பிட்டது அவ்வளோ ஒரு டாக்ஸிக் காம்பவுண்ட். இதை வந்து போயும் வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்டு அந்த பொண்ணு உயிரிழந்திருக்கு. பெத்தவர் வந்து கதறதை பார்த்தா நம்ம கண்ணிலே தண்ணி தேங்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு மேல நடக்கவே கூடாது. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங் இருக்கு அப்படின்னா என்னன்னு நீங்க யோசிக்கணும். உங்க ஹெல்த் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. சோஷியல் மீடியாவை பார்த்து தயவு செஞ்சு இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸை வந்து நம்ம இன்னொரு வாட்டி வந்து ஃபேஸே பண்ணக்கூடாது. யூ கீப் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் சில்ட்ரன் அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா. என்னதான் நம்ம பார்க்குறோம்னாலும் நம்ம பிரெயின் அண்ட் ரீசனிங் தான் முக்கியமாக நமக்கு ஒர்க் பண்ணுமே தவிர யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து லைக்ஸ்க்காகவும் காசுக்காகவும் பல கிளினிக்ஸ் பல போலி டாக்டர்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் டாக்டரா இல்லையாங்கிறது இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எதுவுமே வந்து ஒரு விசாரணை பண்ணாம ஜஸ்ட் ஃபார் மணி தே ஆர் டூயிங் இட். எனக்கு இது ஏன் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு வந்தா அந்த கிளினிக்குக்கெல்லாம் அவங்க போறது கிடையாது. உங்களை அங்க அமிச்சிட்டு அவங்க ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் மாத்திரம் சீக் பண்ணி நல்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்காங்க. காசுக்காகன்னு என்ன வேணா யார் வேணா பண்ணலாம், சொல்லலாம், பேசலாம். நம்ம ஹெல்த் நம்ம கையில மட்டும்தான். இதுல இருந்து எங்களுக்கு என்ன கவர்மெண்ட்டுக்கு விண்ணப்பம் அப்படின்னா, ப்ளீஸ் பிரிங் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபார் சோஷியல் மீடியா such that only medical professionals and qualified professionals can talk about medical information. பப்ளிக்கோட ஹெல்த்துக்காக இது ரொம்ப முக்கியம். யார் வேணா என்ன வேணா பேசுறதுங்கிறது இன்னுமே நடக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு லாஸ் வந்து திருப்பி நம்ம நடக்கவே கூடாது. My real heartfelt condolences to the poor child's family.